கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட ஒரு அருமையான பாடலோடு ஆரம்பிக்கலாம். இன்றைய நாளில் ஒரு முக்கியமான நாள், இந்த வருடத்தின் கடைசி சண்டே. இந்த சண்டேயில் நம்ம கர்த்தரை நன்றி சொல்லி நம்ம பாட போகிறோம். ஏன் நன்றி சொல்கிறோன்னா, இந்த வருஷம் முழு நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாத்து எழுதினார் இல்லையா, நன்றி சொல்லி நாம் பாடலாம். அதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா அந்த பாடலையும் நாம் பாடுவோம். உடனே என்னுடைய மகன் கீபோர்ட் ப்ளே பண்ணுவார். அந்த மியூசிக்கோடு நம்ம முதலாக பாட போகிறோம். நம்ம பாடுவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் வந்தீர் ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை காத்தீரையா, சுகம் தந்து இதுவரை காத்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பேலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பேலன் தந்தீரே நன்றி ராஜா.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் துதித்து இந்த நாளை கடந்து செல்வோம். வருகிற புதிய ஆண்டு கூட ஒரு அற்புதமான ஆண்டாக அனைவருக்கும் கிடைக்கும்படியாக கர்த்தரிடத்தில் நாம் ஜெபிப்போமாக. தொடர்ந்து நம் வாழ்க்கையிலே ஒரு ஒளியாக, ஒரு வழியாக, ஒரு மாற்றமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளுடைய காரியத்தைக்கெல்லாம் வாய்க்க செய்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. கர்த்தரே மனமாச்சு உன்னை சூழ்ந்திடும் பூவில் உருவாச்சு உன்னை வரவேற்கும். வாழ்ந்த கஷ்டொண்டிருந்த போஷிப்பாரே, வாழத்து பழகனைய திருடுவாரே. பரலோகம் சுழ்ந்திருந்தால் போஷிப்பாரே, வாழத்து பழகனை திருடுவாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக உங்கள் மதியிலே நிற்க வைத்த என் தேவாதி தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். முதலாவது ஒரு ஜெபம் செய்து நாம் ஆரம்பிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சுவாமி. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, அதற்கு எப்படியாக எத்தனையாக நன்றி சொன்னாலும் அது போதாது சுவாமி. உம் கிருபைகள் யாவற்றுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதித்து எங்களோட பேசுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன். ஒரு சிறு பாடலோடு நம்ம ஆரம்பிக்கலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது,
பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். இந்த வார்த்தைகள் மிக அழகாக சொல்லுகிறது, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையிலும் கர்த்தர் பல கோடி நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார். நாம் அறிந்தோ அறியாமலோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருந்து பலவிதமான ஆபத்துகளில் இருந்தோம், பலவிதமான சோதனைகளில் இருந்தோம் நம்மை தப்புவித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாததுனால அதை நம்ம நிறைய நேரத்தில் நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டாம் பிரியமானவர்களே. கர்த்தரோட வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. ஸோ இந்த ஸ்தோத்திரம், நன்றி, இது ரெண்டுமே ஒரே மீனிங்கை உள்ள வார்த்தைகள் தான். ஸோ இந்த எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதாக தேவ வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அது கணக்கே கிடையாது. எண்ணற்ற நன்மைகளை அவர் நம் வாழ்க்கையில் செஞ்சிருக்காரு இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மனிதர் அவருக்கு தெரிந்தவருக்கு உதவி செய்திருக்கிறார். என்ன உதவினா ஃபாரின் போகிறதுக்காக. ஸோ அவங்களும் ஃபாரினில் வேலை கிடைச்சி போயிட்டாங்க. ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் அந்த ஊருக்கு போகும் பொழுது அந்த பர்டிகுலர் பர்சனை சந்தித்திருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு கடைக்கு வெளியே அவர் நிற்கும்போது இந்த மனிதரும் வெளியே வரும்பொழுது அவங்க சந்தித்து இருக்காங்க. ஆனால் அந்த மனிதரோ வேலை வாங்கி கொடுத்த இவரை மறந்துவிட்டு முழுமையாக இவரை கண்டும் காணாமல் போய்விட்டார். ஆனால் அந்த மனிதர் இவரை யார் என்று தெரிந்து கொண்டு விட்டார். பாருங்க, இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை வாங்கி கொடுத்தாருன்னு இவருக்கு தான் தெரியும் இல்லைங்களா? இவர் நிறைய பேர்கிட்ட பேசி ரெக்கமெண்ட் பண்ணி அந்த வேலை அவருக்கு கிடைச்சி இப்போது அவர் நல்ல பொசிஷனில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அந்த வேலை கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த மனிதரை அவர் மறந்து விட்டார். அவரை போய் மதிக்கவும் இல்லை, அவருக்கு நன்றி என்ற ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை என்று சொல்லி அவர் வேதனையாக சொன்னார். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனுஷங்க தான். ஆனால் அந்த மனுஷங்களுக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ நன்மை நம்ம செய்தோம், ஆனால் நமக்கு நன்றி கூட சொல்லியே என்று சொல்லி வருத்தப்படுகிறோம். நமக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினச்சி பாருங்களேன், நமக்காக தம் ஜீவனையே கொடுத்து இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்மளை காத்து வருகிறார். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம விட்டோம் இல்லைங்களா? எத்தனை பேர் இந்த நாள் உயிரோடு இல்லை இல்லைங்களா? நாம் பார்த்துட்டு இருக்க இதே நேரத்தில் எத்தனை பேர் நம்ம விட்டு பிரிந்து போயிருக்காங்க. ஆனாலும் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலும் மத்தியிலும் மிக மிக பத்திரமாகவும் அவருடைய கிருபையினால் ஒரு கண்ணின் மணி போல நம்மை பத்திரமாய் பாதுகாத்து இந்த நிமிஷம் வச்சிருக்காருன்னா அதுக்கு அவருக்கு நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
நிறைய நேரத்தில் நம்ம வந்து கோவிலுக்கு ஒரு சிலர் சர்ச்சுக்கு போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடைச்ச பிறகு ஒரு வாட்டி கூட திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வைத்து கொண்டு இருக்காரு பிரியமானவர்களே. அதனால தான் கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் நம்ம ஸ்தோத்திரம் செய்கிறது தான் அவருடைய சித்தமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எல்லா நேரத்துலையும் கர்த்தரோட வார்த்தை எப்படி சொல்லுது, தாவீது ராஜா எவ்வளோ பிஸியான பர்சன், அவரே வந்து பல 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 அழகான பாடல்களை இந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்காருங்க. கர்த்தருக்கு நான் ஒரு நேரத்தை ஒதுக்குனாரு, கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்தாரு, அவரை ரசித்து ருசித்து அநேக பாடல்களை சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்காருங்க. கர்த்தருக்கு நான் ஒரு நேரத்தை ஒதுக்குனாரு, கர்த்தரோட பாதத்தில் அமர்ந்தாரு, அவரை ரசித்து ருசித்து அநேக பாடல்களை சங்கீத வடிவில் எழுதியிருக்காரு இல்லையா. அதில் ஒரு வசனம் பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தைகள் அவர் சொன்னது மாத்திரம் இல்லை, அது செஞ்சார். எப்பவுமே ஆண்டவர் அவர் துதிச்சார், ஆராதிச்சார். தேவ நாமத்தை அவர் உயர்த்தினதுனால தான் அவரோட வாழ்க்கையில் தேவன் அவரை உயர்த்தினார். அதுவும் இல்லாமல் அவரோட வம்சாவளியில் தான் ஜீசஸே வந்து பிறந்தார். தாவீதின் குமாரனாகிய இயேசு என்று சொல்லி பெயர் வாங்கினார். இப்போ நாம கூட இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் எந்த கஷ்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஆண்டவரே நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு கூட நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஜீவனை கொடுத்த ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லணும் பிரியமானவர்களே. கர்த்தர் ஒரு வாட்டி வந்து அநேக மக்கள் வந்திருந்தப்போ உணவு இல்லாத பட்சத்தில் அவர் என்ன செய்தார் தெரியுமா, ஒரு சிறு ஸ்தோத்திரத்தை தான் அவர் ஏறெடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த 5 அப்பத்தி 2 மீனும் வானத்துக்கு நேராக தூக்கி பிடிச்சிட்டு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, இது எல்லாமே ஆண்டவர் பாதத்தில் போய் சேருது. அது எல்லாமே ஆண்டவர் கணக்கு வைத்து கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. நம்ம ஒருவேளை பாடுகள் மத்தியில் போயிட்டு இருக்கலாம், ஆண்டவரே இது என்னமாய் முடியும் என்று கேள்விக்குறி மத்தியில் போயிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். கஷ்டமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்ம வாயை வந்து நம்ம கட்டி போடாமல், சத்ருவின் வார்த்தையை கேட்காம, சோர்ந்து போகாமல் ஆண்டவரை துதிக்க 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 அந்த மதில் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இடிந்து போய்விடும் பிரியமானவர்களே. இதை நானே என் வாழ்க்கையிலையும் ருசிச்சிருக்கேன். நிறைய பெரிய பரிசுத்தவான்களும் அவங்க வாழ்க்கையில் அவங்க ரசிச்சிருக்காங்க, ருசிச்சிருக்காங்க. அதை அவங்க சொல்லியும் இருக்காங்க பிரியமானவர்களே. நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பாடுகள் இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டு இருக்கோம். இந்த வருஷம் முழுவதும் நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து வழி நடத்தின நம் தேவாதி தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? நமக்காக ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்து, நம்மளை மரணத்திலிருந்து மீட்ட இயேசு கிறிஸ்து, மீண்டும் நமக்காக வரப்போகிற இயேசப்பாக்கு நம்ம ஆல்வேஸ் நன்றி உள்ளவர்களாக ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட்டோட நம்ம எப்போதும் அவர் சமூகத்துக்குள்ள போகணும். ஆல்வேஸ் நம்ம இது வேணும் அது வேணும் கேட்கறது மாத்திரம் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜெபிக்கிறது தொடங்கும் பொழுதே அவருக்கு நன்றி என்று சொல்லிட்டு தான் அந்த நாளை நம்ம தொடங்கணும், அந்த ஜெபத்தை தொடங்கணும். அப்போது கர்த்தருடைய இருதயம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவ நாமத்துக்கே துதிக்கான மகிமை உண்டாகட்டும். ஆமீன். அன்பான இயேசு சுவாமி, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் மனதில் ஆழம் பதிந்து நாங்கள் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கவும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை செய்தரலும். உமக்கே துதிகன மகிமை எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன்.